அனைவருக்கும் வணக்கம். என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடத்தின் தொடக்கத்தில் புதன், சுக்கிரன், கேது சில ராசிகளில் சஞ்சரிக்கிறார். இந்த வருடம் பிறக்கும் நேரத்தில் கிரக நிலைகளின் அமைப்புப்படி மேசத்தில் சூரியன், குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய், சனி, மீனத்தில் புதன், சுக்கிரன், ராகு சஞ்சரிக்கிறார். இந்த கிரக நிலைகளின்படி தமிழ் புத்தாண்டு பலரது வாழ்க்கையில் பல அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அது மட்டும் இல்லாமல் சித்திரை மாதத்தின் மத்தியில், அதாவது மே 1ஆம் தேதி குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மற்றும் 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீன ராசிக்கு சென்று ராகுவுடன் இணையப் போகிறார். இந்த கிரகங்களின் மாற்றத்தினால் மீன ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, ஏதாவது தீமைகள் இருந்தால் அதை எப்படி சரி செய்கிறது, எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும், பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களின் ராசிக்கு குரு பெயர்ச்சிக்கு பின்பு நல்ல மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழில் செய்து வருபவர்களுக்கு மற்றும் வெளிநாட்டு தொழில் செய்ய விரும்புபவர்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். கடந்த காலத்தில் இருந்து வந்த பல தடைகள் நீங்கி வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டிய உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். விரய சனி காலம் என்பதால் எந்த வரவு செலவுகளாக இருந்தாலும் இனி நேரடியாக உங்களின் பெயரில் செய்யாமல் வேறு நம்பிக்கையானவர்களின் பெயரில் செய்யவும். மனித நேயத்துடன் நடந்து கொண்டு பிறருக்கு உதவி செய்யும் உங்களின் பண்புகளால் பல தடைகள் உங்களை விட்டு விலகும். வெற்றி என்பது தானாக வராது. அப்படி என்றாலும் உங்களின் மன உறுதி உங்களை வளம் பெற செய்யும். முக்கியமான சில பிரமுகர்களின் சந்திப்பு உங்களுக்கு எதிர்கால நற்பலன்களை பெற்றுத்தரும். பொது விஷயங்களில் ஈடுபடுவதை குறைத்து கொள்ளவும். குடும்பத்தில் விரயங்கள், மருத்துவ செலவினங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் சிக்கனம் அவசியம். வருடத்தின் பின்பகுதியில் கூடுதல் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் அதிகம் கவனம் செலுத்தவும். மற்றவர்களை முழுமையாக நம்பி எந்த செயலிலும் இறங்க வேண்டாம். குடும்ப விஷயங்களில் அதிக அக்கறை செலுத்துவது நல்லது. வீண் விவாதங்களை தவிர்ப்பது அவசியம். பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வு ஏற்படும். எந்த விஷயத்தையும் பொறுமையாக கையாளுவது நல்லது. தொலைதூர பயணங்களை தவிர்க்கவும். வீடு, வாகனம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து சரியாகும். குலதெய்வ வழிபாடு பிரச்சனைகளை குறைக்கும். எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுவோம். குடும்பத்தில் தடைப்பட்ட காரியங்கள் முயற்சியால் இனிதே நடைபெறும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். சில நேரங்களில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றுமாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் சுபிட்சமும் நிறைந்திருக்கும். குடும்பத்தில் ஆடம்பர பொருள் சேர்க்கை உண்டாகும். உறவினர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். உடலுக்கு ஒவ்வாத உணவு வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். குடும்பத்தாருடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமை அகலும். செலவுகளை அறவே தவிர்க்கவும். கணவன் மனைவிக்குள் அடிக்கடி ஈகோ பிரச்சனை வந்து போகும். முடிந்தவரை கடன் வாங்குவதை குறைத்து கொள்ளவும். குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு அமையும். இந்த வருடம் மீன ராசிக்காரர்களுக்கு தலைக்கணம் தவிர்த்தால் தலை உயர்ந்து நடக்கலாம். பணியிடத்தில் பொறுப்பாக செயல்பட வேண்டும். சிலருக்கு புதிய பணி வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் செய்வதை தவிருங்கள். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் ஒரு முறைக்கு இருமுறை படியுங்கள். புதிய முதலீடுகள் செய்யும்போது நிதானமாக கவனித்து செய்யுங்கள். வாகனத்தில் செல்லும்போது வேகம் வேண்டாம். ஆரோக்கியத்தில் அலர்ஜி, அல்சர், காது, மூக்கு, தொண்டை போன்ற உபாதைகள் வரலாம். எனவே கவனமுடன் இருங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்தின் இறுதியில் நீங்கள் நினைக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி ஏற்படும். நீண்ட நாள் திட்டங்கள் நிறைவேறும். மனக்குழப்பங்கள் நாளடைவில் குறையும். முன்கோபத்தை குறைப்பது நல்லது. பொருளாதார நிலை உயரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உயரும். புதிய முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். வீடு, வாகனம், சொத்து தொடர்பான விஷயங்கள் சாதகமாக அமையும். புதிய வீடு வாங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும். நீண்ட நாள் வேண்டுதல்கள் நிறைவேறும். எதிரிகளால் சிறு பிரச்சனை வந்தாலும் அவர்களால் லாபம் உண்டு. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அன்றாட வேலைகளில் சிறு தடைகள், பிரச்சனைகள் வந்தாலும் அனைத்தையும் கடந்து செல்லும் ஆற்றல் உண்டு. குடும்பம் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும். உங்கள் கடுமையான முயற்சிக்கு உண்டான பலன் தாமதமாக கிடைத்தாலும் நிச்சயம் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண முடியும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் நிலவும். எதிலும் தீர்க்கமான முடிவு எடுப்பதில் தடுமாற்றங்கள் ஏற்படும். குடியிருக்கும் வீட்டை மாற்ற வேண்டி வரும்.
நெருக்கடியான நேரத்தில் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் சுப விரயங்கள் நிறைய உண்டு. கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுவது நல்லது. பணிச்சுமை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் புது முதலீட்டை தவிர்க்கவும். குரு பகவானின் அம்சத்தை கொண்டுள்ள புரட்டாதி 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சங்கடங்கள் எல்லாம் விலகும். உடலில் இருந்த பாதிப்புகள் நீங்கும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். மற்றவரால் ஏற்பட்ட அவமானங்கள் நீங்கும். வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் விலகும். பணியில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சிலர் வெளிநாட்டுக்கு செல்வதற்குரிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். முயற்சி வெற்றியாகும். நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். அவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும். விவசாயிகள் கவனமாக செயல்பட வேண்டும். மாணவர்களுக்கு வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. சனி பகவானின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அறிவாற்றலும் மற்றவர்களை வழிநடத்தி செல்கின்ற திறமையும் இருக்கும். உங்கள் கௌரவத்திற்கு எந்த நிலையிலும் எப்போதும் குறைவு வந்துவிடாது. இந்த வருடத்தில் வீண் சங்கடங்களை சந்திக்க நேரும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். பெண்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். வாழ்க்கை துணையின் வழிகாட்டுதலின்படி செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். எல்லாவற்றையும் சமாளிக்கும் சக்தி உண்டாகும். விவசாயிகளின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். குரு பகவானின் அம்சத்தில் பிறந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது எப்போதும் இருக்கும். மற்றவர்களை வழிநடத்தி செல்வதில் முதன்மையானவராக இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நோக்கி முன்னேறுவீர்கள். உங்களுக்கு மிகப்பெரிய யோக நிலை என்றே சொல்ல வேண்டும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நினைத்ததை அடைவீர்கள். வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் விலகும். பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். பணிபுரியும் இடத்தில் இருந்த சங்கடங்கள் நெருக்கடிகள் விலகும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். எல்லா நிலைகளிலும் உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும். மற்றவர்களால் உண்டாகும் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு காண்பீர்கள். குடும்பத்தில் அமைதி நிலவும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். பண வரவு அதிகரிக்கும். பெண்களுக்கு இந்த வருடம் யோகமான வருடமாக இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டாகும். சுய தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி வந்து சேரும். விவசாயிகளுக்கு திடீர் செலவு ஏற்படும். விவசாய பணியில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வர வேண்டும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். உங்கள் ஊரில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசித்து வர நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். நன்றி, வணக்கம்.